ஆமா, அந்த டாக்டருக்கு பேஷண்டோட கேஸ் ஹிஸ்டரி தெரியுமா? எஸ் டாக்டர், அவர் தான் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, பேஷண்டோட கேஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சவர் எதுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுக்கணும்? உங்க லைஃப்ல டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கா? இது அப்படிதான் இருக்கு. பொதுவா மெண்டல் லூசுன்னு சினிமா படத்துல சொல்ற அத்தனை கேரக்டருக்கு இருக்கிறது மறதி தான். அததான் அவங்க மெண்டல் லூசுன்னு அவங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்றாங்க. பட் இது லைஃப், சினிமா இல்ல. உங்க ஒய்ஃப் அப்படி இல்ல. எங்கேயாவது அடிபட்டு நினைவுகள் போயோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு இப்படி ஆனவங்களே கிடையாது. அவங்க பேசிக்கலி மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போது ஆர்கன்ல பிரச்சனை. இது லைஃப் லாங்கா இருக்கும். ஒரு % கூட குணமாறதுக்கு சான்ஸே இல்ல. இன்னும் சொல்லப்போனா இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குறையே இல்ல. அவங்க பர்த்டே அப்படிதான் சார். அவங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்க வீட்டுல ஏத்துப்பாங்கன்னு சொல்றது டூ மச். சரி, அதை விடுங்க. அவரு உங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் தெரிஞ்சவரா இருக்கலாம். அதனால ஒரு அக்கறையில சொல்லிருக்கலாம். அது தப்பு. தன்னையே கவனிச்சுக்க முடியாத ஒரு பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. ஐ மீன், பயாலஜிக்கலா அவங்க ஒரு குழந்தைய பெத்துக்க முடியும். ஆனா குழந்தைய பெத்தாலும் அவங்க அம்மாவாக முடியாத. அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு சார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்க உடல் தகுதியை வச்சு மட்டும் இதை எடப்படக்கூடாது. அதே மீறி அவங்க கர்ப்பமானா அது அவங்களுக்கு பெரிய சிக்கல். நல்லா இருக்காதுங்க. யுகி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல வைஷு. இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்? நோ சான்ஸ். சிலர் பிறக்கும் போதே 6 விரலோட பிறப்பாங்க. அது மாதிரி தான் இதுவும். என்ன, வளர்ந்ததுக்கு அப்புறம் 6வது விரல் தேவையில்லைன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். இங்க அது முடியாது. ஏன்னா பிரச்சனை பிரெயின்ல. சோ சான்ஸ்லெஸ். என்ன மிஸ்டர் யுகேந்திரன், நான் சொன்னது உங்க மனசை ஹேட் பண்ணிடுச்சா? இல்ல டாக்டர், அந்த டாக்டர் சொல்லும்போது நான் ஒத்துக்கல. நானும் மறுத்துட்டேன். குட். உங்க மனைவி மாயா கன்சியூவ் ஆகாம பாத்துக்குங்க. ஓகே? ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே, தேங்க்யூ. எனக்கு இப்படி இந்த டாக்டர் சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு. இல்ல, சந்தேகமே இல்ல. எனக்கு என்னவோ இவர் சொல்றதுதான் சரின்னு படுது. என்ன? ஆமா, செகண்ட் ஒப்பீனியன் கேட்டதும் நல்லதா போச்சு. இருங்க, இத பெரியம்மா கிட்ட சொல்லி அவங்கள பேச சொல்லலாம். ஏய், வேணாம் வேணாம். ஏன் சொன்னா அவங்களும் பேசுவாங்கல்ல. சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. வேற டாக்டரை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. எதுக்கு? விடு, இதை நாமளே டீல் பண்ணிக்கலாம். அத்தை கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். ஹலோ சார். ஆமா சார். எப்போ சார்? சரி சார், ஒரு 15 மினிட்ஸில் நாங்கள் வந்துடுறேன் சார். ஓகே சார். இமீடியட்டாக வந்துடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கிருஷ்ணா நகரில் ஒரு கிளைண்ட் இருக்கார்ல, அவர் தான் கூப்பிட்டாரு. நாம சப்ளை பண்ணியிருந்த மெட்டீரியலில் ஏதோ ப்ராப்ளமா, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீ நேராக நம்ம கம்பெனிக்கு போய்டு. ஓகே, வரேன். அப்புறம் வைஷு, இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? ஓகே. டாக்டர். மாமா, இந்தாங்க டாக்டர் உங்க ஃபீஸ். எவ்வளவுமா இருக்கு இதுல? நம்ம பேசினபடி 10,000 இருக்கு. ஓ டாக்டர், இப்ப அவர்கிட்ட ரொம்ப சீரியஸா போய் சொல்லி பயமுறுத்துனீங்களே, அதுல கொஞ்சம் கூடவா உண்மை இல்ல? பாதி உண்மைன்னு சொல்லலாம், பாதி பொய்ன்னு சொல்லலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? இங்க பாருமா, இது மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எப்போ எது வேணாலும் நடக்கலாம். நாங்க படிச்சுதான் டாக்டர் ஆயிருக்கோம். இந்த படிப்பும் ஒரு மனசு சொல்லி கொடுத்து வந்தது தானமா, கடவுள் இல்லையே. இப்ப என்ன சொல்றீங்க? குழந்தை பிறந்தா அவர் நார்மல் ஆயிடுவாளா இல்லையா? டாக்டர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை வச்சுதான் எதையும் சொல்லுவோம். ஆனா அதே சமயம் நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லிடுவோம். பட் எதுவும் நடக்காதுல்ல? அது உன் ஃப்ரெண்டு கையில தான் இருக்கு இப்போ. அதுக்கு தான் நம்ம இப்ப செக் வச்சிட்டோம்ல. தேங்க்யூ சார், நான் வரேன். ஓகே. டே யுகி, இனி நீ மாயாவை தொடவே கூடாதுடா. அதுக்கு தான் இந்த செக். அங்க பவானி கிட்ட சொன்னா அவ கிராஸ் செக் பண்ணுவா.
அதான் நானே பேச்ச போட்டு ஆஃப் பண்ண. பாக்குறேன்டா நீ எப்படி குடும்பம் நடத்துறன்னு. ஏய் பிரதாப்ப பாத்தியா? தெரியலையே. ஏய் பிரதாப் எங்கடி? ஹாஸ்டல் பிளாக் பக்கத்துல தான் இருக்கான். இவ எதுக்கு அவனை தேடுறா? நேத்து அவ்வளோ சொல்லியும் தப்பா இருக்கே. பிரதாப் ஹேய் பிரியங்கா, புடிங்க. எதுக்கு பணம்? முதல்ல புடிங்க ப்ளீஸ். அட எதுக்கு இந்த பணம்னு சொல்லுங்க. என் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என் அண்ணா இருக்கான், புடிங்க. இல்ல பிரியங்கா, அன்னைக்கு நீங்க ஃபீஸ் கட்டலன்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி திட்டினதை நான் பார்த்தேன். அதான் மனசு கேட்கல, பணத்தை கட்டிட்டேன். இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லாமே விஷயம் தாங்க. ஏன் பிரியங்கா ஒரு மாதிரியாவே பேசுறீங்க? நீங்க என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு, உங்களுக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, பணத்தை புடிங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி எரிஞ்சு விழுற மாதிரி பேசுறீங்க? யாரை கேட்டு நீங்க எனக்கு ஃபீஸ் கட்டுனீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன பிரியங்கா, இதையும் தப்பா எடுத்துட்டீங்களா? உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பசங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் தப்பா தான் எடுத்துக்கணும். இது ஒரு ஹெல்ப்பா நினைச்சுதான் நான் செஞ்சேன். இதையும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? நல்ல மாதிரி ஃபீஸ் கட்டிட்டா மட்டும் நான் மடிஞ்சிருவேனா? ஏங்க என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. நான் உங்களை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா மத்த பசங்கள மாதிரி என்ன சீப்பா நினைச்சிடாதீங்க. உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன் பிரியங்கா. ஓ, எதுக்கும் மசியலனா மரியாதை கொடுப்பீங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். விஷயம் எங்க அண்ணன் காதுக்கு போகும், அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். எப்படி அந்த கம்பெனி டீல முடிச்ச? அது ஒன்றும் இல்லைடா, அங்கே எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. கேஷுவலாக நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த மேட்ரை என்கிட்ட சொன்னார். அதான் நாங்கள் ட்ரை பண்ணலாமான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் யார் வேணால் ட்ரை பண்ணலாம், அதுவும் உங்கள் கம்பெனி வளர்ந்து வர கம்பெனி, நீங்களாம் அதுவும் இல்லாமல் நல்ல ஒர்க்கர்ஸ் வேறு, உங்களுக்கு அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொன்னார். ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டேன். கம்பெனி அறிவிச்சது 40 லட்சம்னு சொன்னார். இந்த அமௌண்ட் கட்டினா நிச்சயம் உங்களுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லிட்டாரு. நானும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா இது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு டீல்டா. அதான்டா, 40 லட்சத்தை கொண்டு வாங்க, நானே முன்னாடி நின்று எல்லா விஷயத்தையும் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாய்ப்பு மற்றவங்க யாருக்கும் கிடையாது. இது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நம்மளை அடிச்சுக்கவே முடியாது. சிட்டிக்குள்ள இருக்கிற பாதி கம்பெனில அவங்க கைசர் தான் ஓடிட்டு இருக்கு. உள்ள பூந்துட்டோம்னா செம்ம வாய்ப்புடா. எல்லாம் சரி, ஆனா பணத்துக்கு எங்க போறது? இவன் இந்த ஃபீல்டில் எவ்வளோ போராடினான்னு எனக்கு தான் தெரியும். மேனேஜர்கிட்ட பேசின அடுத்த நிமிஷமே ஊருக்கு பேசிட்டேன். அங்கே இருக்க லேண்டை விற்று அம்மா தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் இப்போ 10 லட்சம் புரட்ட முடியும். அதுலேருந்து சிக்கலும் இல்லை. வைஷு, நீ எப்படி உங்கள் அப்பாட்ட பேசுறியா? என் அப்பாக்கு விஆர்எஸ் பணம் வந்துருச்சு. அவர்கிட்ட சொல்லி ஒரு 10 லட்சம் வாங்க முடியும். மீதி இதுக்கு 20 லட்சம் தேவைப்படும்டா. என்ன பண்ணலாம்? ஆமா யுகி, கம்பெனி உங்க பேர்ல இருக்கிறதுனால நீங்க பணம் போட்டா நல்லா இருக்கும். நான் இத என் கம்பெனின்னு முடிவு பண்ணல. இது நம்ம கம்பெனி. இப்ப நீங்க ஆளுக்கு 10 லட்சம்னு சொன்னதுக்கு அப்புறமே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இது நமக்குள்ள இருக்கிற பார்ட்னர்ஷிப் கம்பெனி தான். என்ன பேசுறீங்க நீங்க? பார்ட்னர்ஷிப் அது இதுன்னு? டேய், நீ முதல்ல முன்னுக்கு வாடா. என்ன முன்னுக்கு வடான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் பின்னாடி நிப்பீங்களா? எல்லாரும் சேர்ந்து தாண்டா முன்னேறணும். இத பாரா, நான் இப்பவே தெளிவா சொல்லிட்டேன். இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நாம இதை பண்ணலாம், இல்லனா வேண்டாம். ஏய் இல்ல யுகி. விடுங்க வேலு, அவர் இதையே காரணம் காட்டி தப்பிக்க பாப்பாரு. நமக்கு இவர் ஜெயிக்கணும், அதான் முக்கியம். ஓகே யுகி, பட் நீங்க 20 லட்சத்துக்கு எங்க போவீங்க? இது முக்கியமான டீல்.
இதை நான் மிஸ் பண்ண விரும்பல. அதுவும் அந்த கம்பெனியோட டைப் அமையிறது பெரிய விஷயம். பெரிய பெரிய கம்பெனிகளே அதுக்காக அலையிறப்போ வேலு ஈஸியா கோல் அடிச்சுட்டு வந்திருக்கா. இதை நாம மிஸ் பண்ணவே முடியாது. சரிடா, பணத்துக்கு என்ன பண்ணுவ? எங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதுதான். அம்மா என் மேல கோபமா இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயம் நான் முன்னேறணும்னு நினைச்சவங்க. நான் கேட்டா நிச்சயமா செய்வாங்க. வீடு ஏற்கனவே அடமானத்துல தான் இருக்கு. அதை வச்ச தொகைக்கு மேல இன்னொரு 20 லட்ச ரூபாய் கேட்டா ஈஸியா கிடைக்கும். அம்மா ஒரு சைன் பண்ணாங்கன்னா போதும். இல்லடா, அம்மாவை நினைச்சாதான் எனக்கு. இல்ல வேலு, யுகி சொல்றது சரிதான். அத்தை இந்த விஷயத்துல இவரை தண்டிக்க மாட்டாங்க. சரி, நான் அம்மா கிட்ட பேசிடுறேன். சரி, அப்ப நானும் என் வீட்ல பேசிடுறேன். வேலு நீங்க? அங்க வேலை நடந்துட்டு இருக்கு, ரெடி ஆனதே அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. சூப்பர். சோ நம்ம கம்பெனிக்கு நல்ல காலம் பொறுக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏன்டா இப்படி என்ன ஹர்ட் பண்றா? நான் என்ன பண்ணேன்? லவ் சொன்னது ஒரு குத்தமா? உண்மையை சொல்ற மச்சான், அவ என்ன லவ் பண்ணலன்னு சொன்னப்ப கூட வலிக்கலடா. நான் தப்பான அர்த்தத்துல பழகுறேன்னு நினைச்சிட்டாடா. அதத்தான் என்னால தாங்க முடியல. ஏன்டா அப்படி பண்றா? அவளை நான் உசுருக்கு உசுரா நினைக்கிறேன்டா. அவளை எப்படிடா தப்பா பார்க்க முடியும்? காதலிக்கிறவன் தான் காதலி எப்படிடா தப்பா பார்க்க முடியும்? இது கூட விட அவளுக்கு தெரியல. பிரியங்காவை நான் தப்பா ஒரு செகண்ட் கூட நினைச்சு பார்த்தது இல்லடா. ஏன் இது வரைக்கும் ஒரு பொண்ணை நான் திரும்பி கூட பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது பிரியங்கா என்ன பணத்தை காட்டி மயக்கிறேன்னு கீழ்த்தரமா நினைச்சிட்டாடா. என் மேல எனக்கே வெறுப்பா இருக்குடா. நீ செத்துரு மச்சான். ஆமாண்டா, உன்ன மாதிரி ஒரு மானங்கிட்ட உயிரோடு இருக்கிறதே தப்பு. உன்ன மாதிரி ஒரு மானங்கட்டவன நான் பார்த்ததே இல்ல. ஏண்டா உன் லெவலுக்கு இதெல்லாம் தேவையா? காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சு உன்னை 10-15 பேர் சுத்தி சுத்தி வராளுங்க. எதுக்குடா? எதுக்கு? காரு பணம்னு வசதியா இருக்குனா? இங்க உன்னோட பல கோடீஸ்வரர் இங்க இருக்காளுங்க. ஏன் அவளுக்கு உன்னை சுத்தி சுத்தி வராளுங்க? உன் கேரக்டர்ரா. நீ நடனா ஒண்ணுத்துக்கு உதவா ததிகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்க. ஏய், பிரியங்கா அப்படிலாம் சொல்லாதடா. சிக் நிறுத்து. அவளுக்கு உனக்கும் அந்தஸ்துல ஏன் இல்லடா, ஏரோப்ளேன் வச்சாலும் எட்டாது. நீ இறங்கி போனா அவ ஏறி மேவலா? அப்படின்னாடா அவளுக்கு. போடா யாராவது சொல்ற போறேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த காலேஜ்ல அவதான் பேர் அடிக்காமா? கார்த்தி, நீ சும்மா இரு. உனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? இந்த மாதிரி கேரட்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும்டா. இதெல்லாம் அப்படியே மிடில் கிளாஸ் ஆட்டிட்டு மச்சான். காசு பணம் இல்ல, வசதி இல்ல, நம்மளுக்கு மானம் தான் சொத்துன்னு சொல்லிட்டு திரியிற கேசுங்க. ஏன் பணக்காரங்க வசதி ஆளுங்க மான மரியாதை இல்லையா? இவ்வளவு மாதிரி ஆளுங்க தான் குத்தகை கேட்டு திரியாளுங்களா? சும்மா பேச்ச போட வேண்டியது, சைஸா சிக்னல் காட்ட வேண்டியது. நமக்கு பிடிச்சி போய் ஐ லவ் யூ சொல்லிட்டேன்னு வையே, ஐயோ நான் மானமுள்ள பொண்ணுன்னு சீனை போட வேண்டியது. இது சீப் சைக்காலஜி மச்சான். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உசுர் குசுரா காதலிக்கிறேன்னு ஏமாத்தி திரியிறானுங்களே, அவனுங்களுக்கு தான்டா செட் ஆகும். கார்த்தி, this is the limit. அட போடா, அவளை பத்தி எனக்கு தெரியாதா? பணத்துக்கு எரிஞ்சாங்கிற என்னவா அவளுக்கு? நல்ல வேலை நாங்க இல்ல, இருந்தனும் ஏன் செவிலு பிரிஞ்சிருக்கும். கார்த்தி, ஏடா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? சும்மா இரு மச்சான், அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. அவளை பார்க்கவே வேற ஒரு மாதிரி இருக்கு. என்னடா மச்சான், நேத்து வந்ததுக்காக என்ன அடிச்சிட்ட? நாளைக்கு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு என் பொண்டாட்டியா வந்தா எந்த மூஞ்சி வச்சுட்டா நீ அவட்ட பேசுவ? சொல்ல, கல்யாண மடையில் நானும் அவளும் இருந்தா அப்ப என்ன சொல்லுவ? என்னமோ சைக்காலஜி பேசுற? இங்க அது நம்ம படிக்கிற பாடம். இங்க யதார்த்தத்தை கத்துக்கிட்டு தான் கிளாஸ்க்கு போறோம். ஏன்னா இங்க இருந்து தானே எஜுகேஷனே அங்க போகுது. ஏன்னா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் ஐ லவ் யூ சொல்லிட்டு உடனே அவ ஏத்துக்கிட்டா, உடனே அவ அலையறான்னு சொல்லுவீங்க. இதுவே அவ முடியாதுன்னு சொல்லிட்டா, அவ திமிரு பிடிச்சவ, அது இதுன்னு கெட்ட வார்த்தையில பேசுவீங்களா? அவங்க என்னதான்டா செய்யணும்? அவங்களுக்கு எந்த விருப்பமும் ஆசை இருக்க கூடாதா? சொல்லுடா, இருக்க கூடாதா? அப்படி ஏதாவது இருந்தா அது நாம விரும்புறதா தான் இருக்கணும் இல்ல? பிரியங்காவை நான் காதலிக்கிறேன்னு சொன்ன தெரியுமா? அது போய்டா. அவ
அவ என் பொண்டாட்டிடா. எஸ், நான் அவளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி நினைக்கிற ஏன் கிட்டிய அவளை பத்தி தப்பா பேசுறிய? சாரி மச்சான். என்ன சாரி? இந்த மாதிரி பிரச்சனை நான் இருக்கேன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ என்ன சொல்லணும்? விடு மச்சான், பிரியங்கா உன்னை புரிஞ்சுக்காம இல்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி நீ நடந்துக்கல. பாப்போம் அவ உன்னை புரிஞ்சுப்பா. நீ வெயிட் பண்ணுன்னு அக்கறையா 4 வார்த்தை சொல்லாம சட்டுன்னு வார்த்தை விட்டியடா. தப்புதான் மச்சான், மன்னிச்சிடு. சாரிடா, நானும் உன்னை அடிச்சிட கூடாது. இல்ல மச்சான், அவ காசை விட்டு எறிஞ்சா தெரிஞ்சோன்னா நான் செம டென்ஷன் ஆயிடு. டேய், அவ ஏன் பிரியங்காடா, அவளுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நீ இந்த உருகு உருகுற, ஆனா உன்னை தப்பா நினைச்சு. நான் சொன்னதுதான். சரி போ பாப்போம். சரிடா மச்சான், பாய். ஆளுக்கு 10 லட்சம் பேசியிருக்கோம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கொடுத்துடலாம். அதான் ஆஃபீஸ் பணம் 40 லட்சம் ரூபா இருக்குல்ல. வைஷு, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. என்னம்மா? நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல்ல, இன்னும் அவனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணுமா? அவனை விட்டு விலகிறது தானே முறை. அது எப்படிமா சட்டுன்னு விட முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த யுகியோட சங்காத்தமே வேண்டாம்னு நினைக்கிறேன். கூடவே அந்த வேலு பையன் வேற அங்க இருக்கான். நீ ஏன் அங்க வேலை பார்க்கணும்? நஷ்ட ஈடு வேண்டாமா? நஷ்டஈடா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, யுகி எனக்கு நஷ்ட ஈடு தரணும்ல. என்னடி பேசுற? மறுபடியும் பழி வாங்கணும் அது இதுன்னு கிளம்பிட்டியா? வேண்டாம் வைஷு, நான் சொல்றத கேளு. அம்மா, கல்யாண மேடை வரைக்கும் போய் அவன் இஷ்டத்துக்கு தாலி கட்டினா என்ன அர்த்தம்? நஷ்டம் எனக்கு தானே, அதுக்கு தான் இந்த டீலை போட்டிருக்கேன். நீ சொல்றது எனக்கு ஒன்றும் சுத்தமா புரியலையேம்மா. அப்பா, நானும் வேலுவும் ஆளுக்கு 10 லட்சம்னு யுகி மேன் ஆளுங்கிறதுனால அவன் 20 லட்சம் தரணும். 20 லட்சமா? 20 லட்சம் ரூபாய்க்கு அங்க எங்கம்மா போவான்? அதான்ப்பா மேட்ரு. அத நான் ஆபீஸ்லயே யோசிச்சேன். ஆனா இப்ப நீங்க பணம் 40 லட்சம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. சுத்தமா ஒண்ணும் புரியல, குழப்பமா இருக்கு. அப்பா, இந்த டீல் கிடைச்சா கம்பெனி எங்கேயோ போயிடும். பிரான்சைஸ் கொடுக்கிற கம்பெனி நம்பர் 1 கம்பெனி. வேலை நடக்குதோ இல்லையோ வருமானம் கரெக்டா வந்துரும். அதுவும் எங்க உழைப்புக்கு இன்னும் கூடுதலாவே கிடைக்கும். அதுக்காக நீ அவனுக்காக உழைச்சு கொட்ட போறியா? என் கம்பெனிக்கு நான் உழைக்காம வேற யார் உழைப்பாமா? உன் கம்பெனியா? ஆமாமா, அதான் அப்பாவே சொன்னாரே 20 லட்சத்துக்கு யுகி எங்க போவான்னு. அவனால இப்ப சல்லி காசை கூட புரட்ட முடியாது. வேலு கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமாப்பா? வீட்டை பத்தி பேசி மறுபடியும் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கலாம், நான் அம்மா கிட்ட பேசுறேன்னு போயிருக்கான். ஆனா அந்த அம்மா ஒத்துப்பாங்களா? இவன் பண்ண காரியத்துல கடுப்புல இருக்கிறவங்க இதுக்கா ஒத்துப்பாங்க? ஒத்துக்கவே மாட்டாங்க. காசும் கிடைக்காது. அந்த நேரத்துல தான் இந்த தியாகி வைஷு, நீ கவலைப்படாத யுகி, உனக்கும் சேர்த்து நான் ஷேர் தரேன்னு சொல்வேன். அந்த நல்லவன் என்ன பண்ணுவான்? ஷேர் உன் பேர்ல இருந்தா நீ தான் முதலாளி, அப்படியே பிசினஸ் டீல் போடலான்னு சொல்வான். நானும் ஒத்துக்காத மாதிரி ஒத்துப்பேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது இல்லப்பா, ஒரு கம்பெனில பாதிக்கு மேல ஷேர் இருந்தாலே அவன் தான் முதலாளி. இதுல 3/4 என்னோட ஷேர். அப்ப நான் தானே முதலாளி. கம்பெனி டீல் முடிஞ்சு ரன் ஆன 1 மாசத்துல குட் பை மிஸ்டர் யுகி, உனக்கு வேலை தெரியல, கெட் அவுட்னு சொல்வேன். என்ன சொல்ற நீ? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், என் கூட பிசினஸ் பண்ணுவானா? வைக்கிற 2த்துக்கும் சேர்த்து செக். என்னங்க, இவ போற ரூட்டே சரியில்லை. அம்மா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே எதுக்கு? அம்மாவா, அது உன் ஆசை, அது நிறைவேறணும், அதுதான் உன் சந்தோஷம். அதே சமயம் மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு என்ன வேலை பாக்குறான்னு கேட்டா நீ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு வேலை பாக்குறான்னு சொல்வியா, இல்ல ஒரு கம்பெனிக்கே ஓனர்னு சொல்வியா? சொல்லு, எது உனக்கு கௌரவம்? அதுக்கு இல்லடி. அம்மா, வேலை பாக்குற பொண்ணுக்கு தகுந்த வரன் பாக்காதமா, பிசினஸ் மேனா பாரு. ஏன்னா இப்போ உன் பொண்ணு பிசினஸ் விமனா மாற போறா. நல்ல பெரிய இடமா பாரு. என்னங்க இவ இப்படி பேசுறா? இப்பதாண்டி இவ என் பொண்ணுன்னு நிரூபிச்சிருக்கா. ஒரே கல்லுல 2 மாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதை நிரூபிச்சுட்டாடி. என் பொண்ணு அவ. கம்பெனி போய் அவன் தெருவில் நிப்பான், என் பொண்ணு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகி அவன் முன்னால நிப்பா. எப்படி? என்னங்க இதெல்லாம் நல்லதாங்க? ஏய் சும்மா இரு. இதெல்லாம் அவனை பழி வாங்கறதுக்காக பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கிய? கம்பெனி துட்டு பணம் சொத்து இதெல்லாம் சும்மா வருமா? அம்மாடி, இதுக்கு முழுக்க முழுக்க உன் கூட நான் இருப்பேன்.
தேங்க்யூ so much பா. இது நல்லபடியா அமைஞ்சா நாங்க பாக்குறபடி மாப்பிள்ள பார்க்கலாம்ல. அதான் அவளே சொல்லிட்டாளே பெரிய இடமா பாருன்னு. எது எப்படியோ இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அதுவே போதும். அப்பா இந்த பிசினஸ்க்கு என் ஷேர் 10 லட்சம், யுகி ஷேர் 20 லட்சம், மொத்தம் 30 லட்சம் தேவைப்பா. 30 லட்சம் தானம்மா, கொடுத்துருவோம். டன். தேங்க்ஸ் பா.